ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட வாடிவாசல் திரைப்படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட வாடிவாசல், அதாவது சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு கனவு திரைப்படம் அப்படின்னா வாடிவாசல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெற்றிமாறன் கூட வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ வந்து நம்மளோட வெற்றிமாறன் வந்து நம்மளோட சூர்யா வச்சு விடுதலை 2 அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி முடிச்சு அந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. அடுத்து வந்து ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறபடி வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட வெற்றிமாறன் வாடிவாசலில் தான் இயக்க போகிறாரு. ஸோ சூர்யா 45 முடிச்சு சூர்யாவும் அங்கே வர போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ அதுவும் மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட வாடிவாசல் டீம் கிட்டேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வருமா அப்படின்ட்டு சூர்யா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து சூர்யா ஃபேன்ஸ், வெற்றிமாறன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கிடைத்திருக்கிற அப்டேட் பிரகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வருகிற ஜனவரி 15, அதாவது பொங்கலை முன்னிட்டு வந்து நம்மளோட வாடிவாசல் திரைப்படத்துலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிரைமரி கேஸ்ட், அதாவது முக்கியமான ஒரு ஒரு ஹீரோயின், வில்லன், இந்த மாதிரி அவங்களெல்லாம் மட்டும் வந்து கேஸ்ட் வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து வாடிவாசல் டீம் வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்களா. ஸோ ஹீரோயின் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் ஜனவரி 15 ஒரு போஸ்டர் மூலமாக வெளிவரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ யாரெல்லாம் மெயின் கேஸ்டிங்கில் இருக்காங்கன்ட்டு அப்போ வந்து நம்ம அஃபிஷியலாக தெரிஞ்சிடும். இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாகவே பேசப்பட்டு